So, hello guys, welcome back to this brand new video. So, இந்த வீடியோவில் நான் எதுவுமே பெருசாக பிளான் பண்ணல, என்ன பேசணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. I just felt like I want to share these things online, and I felt like people has to know like this is happening in trading. So, சும்மா நான் ஒரு ரேண்ட் தான் பண்ண போகிறேன், பேசிக்காக புலம்ப போகிறேன். இதில் வந்து கற்றுக்கிறதுக்கு ஏதாவது சாஸ் டிப்ஸ் இருக்குமா அப்படின்னா எனக்கு தெரியல, ஏன்னா நான் சார்ட்ஸ் எதுவும் காட்ட போகிறது இல்லை. ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ரேண்ட் இட் அவுட், வென்ட் இட் அவுட் இன் திஸ் வீடியோ. ஸோ ஆஸ் யூ கேன் சி, I got this 25k funded account from QT. ஸோ phase 1 phase 2 கிளியர் பண்ணி இந்த அக்கௌண்ட் வாங்கினேன். ஸோ திஸ் அக்கௌண்ட் இஸ் நோ மோர். ஸோ ஆர்ஐபி, இதை குழி தோண்டி புதச்சிட்டமாமேன்ற மாதிரி இதோட கதை முடிஞ்சிடுச்சு. So I have blown accounts before, so it is not new to me. ஸோ அக்கௌண்ட் வந்து விடுறதுங்கிறது வந்து எனக்கு புதுசு கிடையாது. பட் எது புதுசுன்னு பார்த்தா இதுதான் புதுசு. என் அக்கௌண்ட் ஈக்விட்டி கர்வ் பார்த்தீங்கன்னா இப்போ 21st இப்போ 16th நியர்லி 30 டேஸா, நியர்லி 30 டேஸில் ஒரு 16 டேஸ் வந்து இந்த அக்கௌண்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நியர்லி 2 weeks, 2.5 weeks கிட்ட. ஸோ நான் எப்படி அக்கௌண்ட் விடுவேன் அப்படின்னு பார்த்தா, நான் வந்து என்னோட சைக்காலஜி சொல்கிறேன், என்னோட பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தா, நான் பேசிக்காக அக்கௌண்ட் வந்து நல்லாதான் ஒர்க் பண்ணுவேன். லைக் இந்த ஈக்விட்டி கர்வ் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு மாதிரி மேலே போகும் மோஸ்ட் ஆஃப் த டைம். பட் நான் எப்போ அக்கௌண்ட் விடுவேன்னா, அந்த ஒரு நாள் வந்து வரும், அந்த ஒரு நாளில் வந்து ஐ வில் லைக் கோயிங் டு டெய்லி ட்ரா டவுன், இல்லை ஓவரால் ட்ரா டவுன் ஆர் என்னமோன்னு அதை வந்து ஒரே நாளில் வந்து டில்ட்டு போய் லூஸ் பண்ணிடுவேன். So this is the only way I lose accounts. And I always believed அந்த ஒரு நாள் இல்லை அப்படின்னா வந்து நான் வந்து என்னால் அதை தாண்டி அதை கடந்து போக முடியும்னு சொல்லிட்டு I always believed. பட் இந்த அக்கௌண்ட் நான் லூஸ் பண்ணது வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் 4 days வந்து பார்த்தா லைக் let me show you the history. Another இருக்கா? another date and time. Okay, open. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து 30ஆம் தேதி எடுத்திருப்பேன். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 0.5% தான் ஒரு ட்ரேடுக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 120 எடுத்தேன் லாஸு. இன்னொரு ட்ரேட் 130. இதெல்லாம் நான் வந்து நம்ம சேனல்லேயே நான் வந்து என் லாஸ் என்ன பண்ணியிருப்பேன் அப்படிலாம் ஜேர்னல் பண்ணியிருப்பேன். ஸோ பேசிக்காக என்னன்னா இது எல்லாமே லாஸ் ஆகிருக்கா. ஸோ அக்கௌண்ட் வாங்கினதுலேருந்து தேர் வாஸ் நோ மொமெண்டம் டு மீ. பேசிக்கலா ஐ லாஸ்ட் ஆல்வேஸ் 0.5, 0.5, 0.2, 0.5 அகெயின். அதுக்கப்புறம் சின்னதாக லாஸ் இதை வந்து நடந்தது. ஸோ இட் திஸ் ஹேப்பன் ஃபார் அ வீக். அதுக்கப்புறம் ஐ திங்க் திஸ் ட்ரேட் இஸ் ஆன் பிடிசி ஆர் சம்திங். எவ்வளோ 10 மணி நேரம் ஹோல்டு பண்ணணும். ஸோ ஹோல்ட் பண்ணி இது ஒரு ட்ரேட் 0.5 வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஆமா, இதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு அப்புறம் தான் ஐ திங்க் ஐ டிசைடட் இந்த மாதிரி 0.5% நான் எடுக்கக்கூடாது. ஏன்னா ஐம் ஆல்ரெடி லூசிங் 0.4%. ஸோ 10% தான் ஒரு ஆள் ஆடணுங்கிறனால இஃப் ஐம் ரிஸ்கிங் 0.5% again and again இட்ஸ் நாட் ரைட்னு சொல்லிட்டு நான் வந்து 0.25% தான் நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம் வின்னிங் ஸ்ட்ரீக் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 0.25 ரெடியூஸ் பண்ணிட்டேன். ஆஃப்டர் திஸ் ஐ திங்க் இந்த ட்ரேட்லேயே இந்த ட்ரேட்லேயே வந்து 0.25 தான் எடுத்தேன். பட் மேலே போகும்போது இந்த செகண்ட் ட்ரேட் வந்து ஒரே ட்ரேடு தான் இது பண்ண பிரமிட் பண்ணேன். ஸோ அதனால எனக்கு 3R என்னமோ வந்துச்சு இதில், இந்த 2 இதில். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா 0.25 ரிஸ்க் பண்ணேன். அந்த லிமிட்குள்ளே தான் ரிஸ்க் பண்ணியிருப்பேன் எல்லா ட்ரேடுமே. லூசிங் ட்ரேட் 0.25. ஸோ இது கொஞ்சம் 0.4 போயிடுச்சு. ஸோ இது பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. சரி சும்மா, ஏன்னா கண்டினியூஸாக லூசிங் ஸ்ட்ரீக் வந்துட்டு இருக்கு. ஸோ வந்து
சும்மா ஒரு 10-15 அப்படி எடுப்போம்னு சொல்லிட்டு 20-30 எடுப்போம்னு சொல்லிட்டு $50 கம்மியாக கொஞ்ச நாள் ரிஸ்க் பண்ணேன். ஸோ அதுவுமே வந்து எனக்கு கண்டினியூஸாக நான் வந்து லாஸ் தான் புக் பண்ணேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்குமே தெரியும். ஃபுல்லாமே வந்து 0.25க்கும் கீழே தான் நான் வந்து புக் பண்ணேன். நடுவில் இந்த ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் புக் பண்ணேன். இன்னும் இருக்கா பேஜ் அவ்வளோதானா? யா இது எப்போ எடுத்தது? 16ஆம் தேதி. நேற்று 17. நேற்று எடுத்த ட்ரேட் எங்க? நேற்று எடுத்த ட்ரேட் அக்கௌண்ட் பிளாஸ்ட் ஆனால் ரெஜிஸ்டர் ஆகலையே என்னமோ தெரியல. சரி. ஆமாம் 16ஓட தான் இதாக இருக்கு. 16 கணக்கு தான் வருமா? சரி. ஸோ த பாயிண்ட் என்னன்னா, இந்த அக்கௌண்ட் நான் லூஸ் பண்ணது வந்து ஹெவி ரிஸ்க் எடுத்து இல்லை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பர் பண்ணாமல் நம்ம வந்து அக்கௌண்ட் லூஸ் அக்கௌண்ட்ல வந்து லாஸ் புக் பண்ண நான் வந்து டபுளாக லாட் எடுத்து அக்ரெசிவாக போய் அப்படி நான் இந்த அக்கௌண்ட் நான் லூஸ் பண்ணல. ஸோ எப்படி லூஸ் பண்ணேன்னா தொடர்ந்து லாஸ். எனக்கு இந்த சொல்லுவாங்கல்ல, இந்த கண்டினியூஸாக 10-20 ட்ரேட் லாஸ் பண்ணாதான் நீ ஒரு அக்கௌண்ட்டை லூஸ் பண்ணுவ, ஆனால் அது நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிம்பாங்கல்ல. அது ஆனால் தட் ப்ராபபிலிட்டி இஸ் நாட் 0. ஸோ அதுதான் எனக்கு நடந்திருக்கு. அந்த சின்ன ப்ராபபிலிட்டியில் ஒரு ஆளாக நான் மாறி இருக்கேன். ஸோ எனக்கு இது வந்து எமோஷ்னலாக நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறேன்னா, லைக் ஐ லிட்ரலி தாட் ட்ரேடிங் இஸ் அ கேம்லிங். லைக் ட்ரேடிங் இஸ் அ கேம்லிங்ன்றதை விட ட்ரேடிங் இஸ் அ ஸ்கேம்ன்ற மாதிரி எனக்கு வந்து ரொம்ப நான் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இமேஜின் என்னடா இவன் இப்படி பேசுகிறான், 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இவன் என்னடா இப்படி பேசுகிறான்ற மாதிரி தோணலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ப்ராஃபிட்டபுளாக இருக்கீங்க, ஸ்க்ரீனுக்கு அந்த சைட்லேருந்து பார்க்குறீங்கும் போது உங்களுக்கு இது ரிலேட்டபுளாக இல்லாமல் இருக்கலாம். பட் இமேஜின் ஒரு அக்கௌண்ட் எடுத்து எல்லா ட்ரேடுமே வந்து லாஸ் தான் புக் பண்ணுறீங்க. டெய்லி சம்மரி பார்த்தீங்கன்னா தெரியும். வாங்க 13ஆம் தேதி எங்க என்னடா நீங்கள் என்னடா இங்கெல்லாம் 0-0னே போட்டிருக்கீங்க. சரி, இந்த 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 நடுவில் இருக்க 2 நாள் தவிர்த்து இந்த இந்த 8ஆம் தேதி 7ஆம் தேதி தவிர்த்து எல்லா நாளுமே வந்து நான் லாஸ் தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு ட்ரேடுமே வந்து 0.5% அதுக்கு கீழே தான். 1% கூட நான் ரிஸ்க் பண்ணல. பட் எடுக்கிற ட்ரேட்லாம் லாஸ். எல்லா கை வச்சனாலே அடி விழுதுங்கும் போது நம்ம மனநல வந்து எப்படி இருக்குன்றத வந்து இது பண்ணி பாருங்க, யோசிச்சு பாருங்க. எனக்கு வந்து நான் லிட்டரலி தாட் ஐ எம் நாட் ஃபிட் ஃபார் ட்ரேடிங் அப்படின்ற எண்ணம்லாம் வந்துச்சு. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அக்கௌண்ட்ல ஒரு 20 ட்ரேடு கிட்ட எடுத்திருப்பேன். சரியா? இந்த 20 ட்ரேட்ல எனக்கு ஒரு 12-13 ட்ரேட் வந்து எஸ்எல் ஹிட் ஆகி டிபி அடிச்சது. ஓகே, ஸோ எஸ்எல் ஹிட் ஆகி டிபி அடிச்சது. மித்த ட்ரேட்லாம் வந்து லாஸ் தான். அது வந்து ஆர்கியூபிளே என்னால் வந்து ஐ கான்ட் லைக் ஜஸ்டிஃபை இந்த ட்ரேட்லாம் வந்து இதெல்லாம் நான் பூர்த்திருப்பேன், அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ பார்ட் ஆஃப் ட்ரேடிங். மித்த ட்ரேட்லாம் வந்து எல்லாமே டைரக்ட் லாஸ் ஆச்சு. ஓகே ஃபைன். பட் எடுத்து 20 ட்ரேடில் 12 ட்ரேடு கிட்ட நேர்லி எபோவ் 50% ட்ரேட் வந்து டிபி அடிச்சது. நாட் ஈவன் இன் 22 டிபி, 23 ஆர்க்குலாம் போச்சு. ஸோ இட் வாஸ் அன் ஹெவி ஃபால். யூஎஸ் ஆயிலில் வந்து இப்போ ஃபால் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த அந்த ஃபாலான டாப்பில் நான் வந்து என்டர் ஆனேன், செல் போயிருந்தேன். ஒரு 3 டேஸாக ஃபால் இருந்தது. அது அந்த ஃபாலுக்கு முன்னாடி நான் செல் போயிருந்தேன். எனக்கு எஸ்எல் அடிச்சுட்டு அந்த ஃபால் கண்டினியூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஜிபிபியில் செல் போயிருந்தேன். ஜிபிபியில் இப்போ ரீசெண்டாக ஹெவி ஃபால் ஆச்சு பார்த்தீங்களா, அதுவும் அந்த அப்படிதான் எஸ்எல் ஹிட் ஆகி செல் ஆகிடுச்சு. அப்புறம் சின்ன சின்னதாக ஹிட் அங்கங்கன்னு நாஸ்டாக்ல அடி வாங்குறது. ஸோ இதெல்லாம் இருந்தது. ஸோ இப்போ இந்த மாதிரி எஸ்எல் அடிச்சுட்டு ஹிட் ஆகுதா, சரி நம்ம எஸ்எல் நல்லா நவுத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். எஸ்எல்ஏ இவன் என்னடா அடிச்சுட்டே இருக்கான், இவனை அடிக்கவே முடியாத நிலைமையில வைப்போம்னு சொல்லிட்டு ஒரு பிட்காயின் ட்ரேட் ஒன்று. ஓகேவா? ஸோ அதில் வந்து எஸ்எல் எப்போ கிட்டத்தட்ட ப்ரீமியம் செல் போயிடுந்தேன். பிட்காயின் ஷார்ட்ஸில் இருந்தேன். அந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கோட
50%ல வந்து செல் போயிருந்தேன். அதாவது ஆமா இந்த ஸ்விங்கோட ப்ரீமியம் வைங்களேன். ப்ரீமியம் எக்ஸாக்ட் ப்ரீமியம்ல செல் போயிட்டு அந்த ப்ரீமியம் தாண்டி அந்த ஹை இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கும் மேல நவுத்தி நான் வந்து அந்த ஹை ஹை ஈக்குவலைஸ்ல கூட வைக்கல. அதுக்கும் மேல நல்லா நவுத்தி அதுக்கு மேல பஃபர் கொடுத்து நல்லா எனக்கு வந்து ஆர்ஆரே எஃபெக்ட் ஆகுது. பரவாயில்லடா பார்த்துருவோம்னான்னு வைக்கிறேன். அவன் அவ்வளோ தூரம் போயிட்டு எனக்கு எஸ்எல் அடிச்சுட்டு வரான். ஸோ அந்த இடத்துல தான் வந்து நான் வந்து ஐ வாஸ் லிட்ரலி ஐ கைண்ட் ஆஃப் ப்ரோக் டவுன். லைக் என்ன என்ன பண்ண சொல்றீங்க என்ன? இதுக்கு மேல நான் என்ன பண்ணணுன்ற மாதிரி. ஏன்னா எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. நான் வந்து ஐ வாஸ் இன் கம்ப்ளீட் பர்ன் அவுட். எனக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ஐ எம் நாட் இன் டெப்ட் அண்ட் ஆல். ஓகேவா, நான் வந்து கடன் வாங்கி ட்ரேட் பண்றதோ இல்லை நான் வந்து எனக்கு இப்போதைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நான் வந்து இதுல இருந்து காசு பே அவுட் எடுத்தாதான் நான் வந்து நாளைக்கு சோறு அப்படின்ற நிலைமை நான் இல்லை. ஸோ அந்த ப்ரெஷர் எனக்கு இல்லை. பட் எடுக்கிற அதனால வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் மைசெல்ஃப் ஆர் மை ஃபேமிலி நான் இப்போ லூஸ் பண்றதுனால. பட் எது என்ன அஃபெக்ட் பண்ணுதுன்னா இந்த லூசிங் ஸ்ட்ரீக். ஓகே, ஸோ நீ வந்து நடுவில் ஒரு 2-3 ட்ரேட் வின் ஆகி லூஸ் பண்ணா ஓகே. பட் எடுக்கிற ட்ரேட்லாம் லாஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா பாருங்க, இதெல்லாம் நான் வந்து இது எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு லிட்டரலா வந்து சில டைம்ஸ் வந்து உட்காந்து அழுகலாமான்ற மாதிரிலாம் இருந்தது. லைக் ஐ வாஸ் சோ லோ இந்த டைம். இந்த இந்த இதெல்லாம் எனக்கு நடக்கும்போது. பட் ஸ்டில் ஐ வாஸ் கீப் ஆன் மூவிங். ஐ வாஸ் மூவிங். ஐ அழுதாலும் அழுதுட்டு இருந்தாலும் உழுதுட்டு இருன்ற ஒரு பழமொழி இருக்கு. இந்த ஃபார்மர்ஸ் சொல்லுவாங்க, என்னதான் கஷ்டத்துல நீ வந்து அழுதுட்டே இருந்தாலும் உழுதுட்டு விச் மீன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கிட்டே அழு அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாதிரி அழுதுட்டு இருந்தாலும் உழுந்துட்டுன்ற மாதிரி உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அடுத்து நீ என்ன பண்ணுவ, செட்டப் வருதா எடு, செட்டப் வருதா எடு, அப்படிதான் நான் வந்து புஷ் பண்ணிட்டு இருந்தேன். இதுல இன்னொன்னு ஒரு அயனி என்னன்னா, எனக்கு வின்னிங் ட்ரேட்ஸ் நடுவில் நிறைய வந்துச்சு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ராடே லெவல்ல எடுக்கிற மாதிரி, அது கொஞ்சம் ஹை ரிஸ்கான ட்ரேட். அதெல்லாம் வந்து நான் ஃபியூச்சர்ஸ்ல எடுத்தேன். ஸோ ஃபியூச்சர்ஸ்ல வந்து அதெல்லாம் ப்ராஃபிட் ஆயிடுச்சு. லைக் ஃபியூச்சர்ஸ்ல வந்து எனக்கு மை அக்கௌண்ட் வந்து ட்ராடவுன் கீழெல்லாம் போல. ஐ வாஸ் பெர்ஃபார்மிங் வெல் இன் ஃபியூச்சர்ஸ். கரெக்டா இதெல்லாம் லூசிங் ட்ரேடோ அதெல்லாம் வந்து நான் வந்து இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்ல எடுக்கிறேன். ஸோ அந்த அயனி வேற ஒன்று இருந்தது. ஏன்னா இப்போ வின் பண்ற ட்ரேட் எல்லாமே அங்கே போகுது, லூஸ் ஆகிற ட்ரேட் எல்லாமே செலக்டிவா இங்கே வருதுங்கும் போது கரெக்டா ஏதோ ஒன்று தப்பா பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ நான் ஒரு கேப் எடுத்தேன் நடுவுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாள் நான் ட்ரேட் எடுக்கல. ஸோ ஐ ஆல்சோ டுக் அ கேப் ஆஸ் வெல். ஸோ நம்ம எமோஷ்னலி அண்ட் சைக்கலாஜிக்கலி வி ஆர் நாட் சிங்க் வித் த மார்க்கெட். ஸோ வந்து ஒரு கேப் எடுத்துப்போம்னு சொல்லிட்டு ஒரு கேப் எடுத்தேன். ஒரு 3 days 4 days கேப் எடுத்தேன். சும்மா பேருக்குன்னு கேப் எடுக்காம எனக்கு ஃபீல் ஆகும். எப்பவுமே கேப் எடுத்தேன்னா ஐ வில் ஃபீல் லைக் ஓகே, நம்ம வந்து ஐம் ஃபைனலி ரெடி டு ட்ரேட். எனக்கு வந்து பழைய பேக்லாக்ஸ்லாம் இல்லை பிரெயின்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நமக்கே ஒரு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த ஃபீல்ல வந்து ட்ரேட் எடுத்தேன்னா திரும்பவும் எனக்கு ஸ்ட்ரீக் கண்டினியூ ஆகுது. அண்ட் லைக் ஐ கேன் நாட் ஹேண்டில் திஸ் எனிமோர்னு சொல்லிட்டு லைக் எஸ்டர்டே தான் வந்து நான் சமத்தே அக்கௌண்ட்டை வந்து நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஐ வாஸ் ஆல்ரெடி 8% டவுன். ஓகே, ஸோ இதுக்கு மேலே வந்து எனக்கு ஹோப் இல்லை. திரும்ப நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அந்த மலை மேலே வந்து ஒருத்தன் கல்லை தள்ளி விடுவானே, ஸோ அந்த அந்த மீம் மாதிரி என்னால் பண்ண முடியும் இதுக்கு மேலே. அதாவது இந்த மனநிலையில என்னால் இந்த அக்கௌண்ட்டை பாஸ் பண்ண முடியும்னு எனக்கு தோணலை. இந்த அக்கௌண்ட் எனக்கு இருக்கிறதே வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி போச்சு. ஏன்னா இந்த அக்கௌண்ட்டை முடிச்சணும் தான் இன்னைக்கு நான் பார்க்கவே கூடாதுன்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து 16ஆம் தேதி 16 ஆமாம் 16 அவங்க கணக்கில் 16 என்னோட ஆமாம் ஜிபிபிஎஸ்டியா இது ஃபுல்லாக இந்த ட்ரேட்லாம் எடுத்தேன். ஃபுல்லாக ஹெவி லாட் சைஸ் எங்கன்னா போட்டிருக்கானா இங்கே அது இருக்கும் தெரில. லாட் சைஸ் இதுதான் லாட் சைஸ். 5 லாட் 1 லாட்லாம் போட்டு நேற்று ஜிபிபி யூரோ வந்து செல்லு போயிருந்தேன். நியூஸ் ஒன்று வந்துச்சு 8:30க்கு முன்னாடி. ஸோ செல் போயிருந்தேன். ஸோ அதுலேயும் வந்து எனக்கு ஆக்சுவலாக ஒரு 3 hour மேலே வந்துச்சு. சரியா, நான் வந்து புக் பண்ணலை. ஸோ பிகாஸ் நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு வந்தால் இந்த அக்கௌண்ட் இந்த ட்ரேடில் எனக்கு வந்தால்
இந்த டிராடோன் எல்லாத்தையும் முடிச்சு 25K வந்தால் பிரேக் ஈவனில் வந்தால் தான் எக்ஸிட் ஆகும், இல்லைன்னா எனக்கு போன பையன் மயிராச்சுன்னு சொல்லிட்டு அந்த அந்த மனநிலையில் இருந்தேன். ஸோ ஐ டோன்ட் மைண்ட் லூசிங். ஸோ ஏன்னா இந்த ட்ரேட் லாஸ் புக் பண்ணேன்னா எனக்கு டிராடோனே வந்து $50 $100 தான் இருக்கும். அதுக்கு மேலே அக்கௌண்ட் போச்சுன்னா நான் வந்து அக்கௌண்ட் லூஸ் பண்ணிடுவேன். ஸோ அதை வச்சுட்டு எனக்கு பெருசாக எதுவுமே நம்மளால ட்ரேட் எடுக்க முடியாது. Practically, it's nearly 95% it's impossible. So I don't want to fight against the odds. So I was like, okay, this is the trade. ஹெவியாக போவோம், லைக் போனால் போயிட்டு போது வந்தால் வரட்டுன்ற மாதிரி போனேன், போயிடுச்சு. ஸோ இந்த அக்கௌண்ட் நான் எடுத்த ட்ரேட் எல்லாமே வந்து phase 1 phase 2 ட்ரேட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன், நான் ஃபாலோ அப் கொடுத்துருப்பேன். ஸோ இதை வந்து ஃபெயில் பண்ணதும் நான் வந்து ஃபாலோ அப் கொடுக்கணும். ஏன்னா இல்லைன்னா வந்து அது ஒரு மாதிரி இந்த வின்னிங் ட்ரேட்ஸ் மட்டும் போஸ்ட் பண்ணிட்டு லூசிங் ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணாமல் இருப்போமே, அந்த மாதிரி ஒரு கதையாயிடுன்னு சொல்லிட்டு ஐ ஆல்சோ வாண்டட் டு ரேண்ட் இட் அவுட். ஸோ பசங்க இருக்காங்க, பசங்கிட்ட பேசுவேன் இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். பட் ஸ்டில் ஐ வாண்டட் டு லெட் பீப்புள் நோ தட் ட்ரேடிங் இஸ் டஃப், லைக் ட்ரேடிங் இஸ் டிப்ரெசிங். நல்ல வேலை எனக்கு வந்து மணி ஃபினான்ஷியலாக எனக்கு ஒரு நிமிஷம் இருங்க. ஃபினான்ஷியல் நீட் இல்லாதனால எனக்கு வந்து இது பெருசாக மண்டைக்கு ஏறலை. பட் இமேஜின் திஸ் இஸ் த ஒன்லி ஃபண்டட் அக்கௌண்ட் யூ ஹாவ் அண்ட் உங்களுக்கு வந்து இதுலேருந்து எடுக்கிற பே அவுட்டில் தான் உங்கள் ஃபேமிலி ரன் ஆகும் அப்படின்ற ஒரு நிலமையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, இப்படி ஒரு லூசிங் ஸ்ட்ரீக்கை மார்க்கெட் உங்களுக்கு தருதுங்கும் போது, இமேஜின் த கைண்ட் ஆஃப் ப்ரெஷர், த கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் யுவர் மைண்ட் இஸ் கோயிங் த்ரூ. அதை மட்டும் யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே வந்து ஒர்த்தா, நான் வந்து இதையும் கடந்து நான் வந்து ட்ரேடிங் பண்ண போறேன் அப்படின்ற இது இருந்தால் நீங்கள் ஆக்சுவலாக நீங்களும் நானும் சரி என்னையும் சேர்த்து சொல்ல நம்ம ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ 2 நாள் முன்னாடி வரைக்கும் ட்ரேடிங் விட்டுறலாம். லைக் எனக்கு என்னோட பிரச்சனை வந்து என்னன்னா எனக்கு தெரியுது, எனக்கு என் பிரச்சனை என்னன்னு தெரியுது. ஆனால் அந்த அந்த சொல்யூஷனை என்னால் ஆக்ஷனபிளாக மாற்ற முடியல. இன்னொன்று என்னன்னா, எனக்கு வந்து ஆக்சுவல் ட்ரேடிங்கோட கான்செப்ட்ஸ்லாம் எனக்கு தெரியும். ஓகே, ஸோ வந்து சும்மா அறகுறையாக படிக்கல. லைக் எனக்கு ஐ நோ, இப்போ வந்து எல்லா பிடிஆரையும் தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு எஃபிஜியை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியும், எந்த இடத்துல ஒரு ஹை ப்ராபிலிட்டி எஃபிஜி வரும், எங்கே பிரேக் அவே கேப் வரும், எங்கே இன்வெர்ஸ் எஃபிஜி வரும், எஸ்எம்டி எங்கே பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளியர் இந்த கான்செப்ட்ஸில் வந்து ஐ எம் கிளியர். ஓகே, ஸோ எய்தர் ப்ராஃபிட்டோ லாஸோ நான் ஒரு வியூ வைக்கிறேன்னா மார்க்கெட் அங்கே போயிடுது. ஸோ நான் எங்கே தப்பு பண்ணுறேன்னா, அது போகிற வழியில் வந்து அவன் குண்டும் குடியுமா இல்லை காலில் முள்ளு குத்துற மாதிரி அவன் போகிற வழியில் எனக்கு வந்து என்ன எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து எது டைமிங் தப்பாக இருக்குது, எஸ்எல் இட் ஆகிட்டு போகிறான். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை தான் நடக்குது. ஸோ ஐ திங்க் ஐ ஹாவ் டு ஒர்க் இட் அவுட். எனக்கு தெரியல என்ன பண்ணணும்னு, எனக்கு தெரியல. ஐம் ஸ்டில் ஃபிகரிங் இட் அவுட். நான் இப்போ என் கையில் வந்து எந்த அக்கௌண்ட்டுமே இல்லை, விச் இஸ் குட் பிகாஸ் ஐ கேனாட் ட்ரேட் எனிமோர் வித் திஸ் மைண்ட் செட். ஸோ இன்னைக்கு சாட்டர்டே, ஸோ நாளைக்கு சண்டே, ஸோ 2 நாள் வந்து கொஞ்சம் ஐ ஹாவ் டு கோ அவுட், கொஞ்சம் ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் சம் டைம் அலோன். எனக்கு வந்து எங்கள் ஊரில் ஒரு இடம் ஒன்று இருக்குது, ஆத்தோரமாக கொஞ்சம் வயல்லாம் இருக்கும். ஸோ ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக்காக இருக்கும். இந்த வின்லேண்ட் சாகால அப்படியே அந்த கடை ஆத்தோரமாக வயலில் படுத்துட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி போயிட்டு நான் எப்பப்பெல்லாம் ரொம்ப லோவாக இருக்கணும் அப்போல்லாம் வந்து அந்த இடத்துல போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு குளிச்சுட்டு அங்கே கொஞ்ச நேரம் உட்காருவேன். சன்செட் ஆகும், அங்கே அழகாக இருக்கும். அப்படியே கொஞ்ச நேரம் சன்செட் இருந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன்னா அதுவே ஒரு மாதிரி ரொம்ப தெரப்பட்டிக்காக ஹீலிங்காக இருக்கும். ஸோ இன்னைக்கு அதை பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் ஐ வில் பி கோயிங் தேர். ஸோ ஐ ஹாவ் டு திங்க் அ லாட். ஸோ என்ன தப்பு பண்ணியிருக்கோம், நம்மளோட அப்ரோச் அடுத்தபடி என்னவா இருக்கும். பிகாஸ் அப்கோர்ஸ் ஐ எம் நாட் கோயிங் டு லீவ் ட்ரேடிங். என்னதான் வந்து இம்பல்சிவாக வந்து ட்ரேடிங் ஸ்கேம், இதை வந்து பண்ணவே முடியாது, லாங் டேர்மில் சஸ்டைனபிளாக இருக்க முடியாது அப்படி இப்படின்னாலுமே வந்து எனக்கு ட்ரேடிங் விட்டா வேற எதுவும் தெரியாது. ஸோ எனக்கு வேற எங்கே போகிறதுன்னு தெரியல, இவனை விட்டுட்டு வேற எங்கே போகிறதுன்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இவன் தான். ஸோ ஐ ஹாவ் டு ஃபிகர் இட் அவுட்.
ஸோ ஐ ஹாவ் நோ வே அவுட் அப்படின்ற மாதிரி நான் வந்து இவனை எப்படியாச்சும் நான் வந்து சரி பண்ணி ஆகணும். எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, வயசு இருக்கு. ஸோ ஐம் அன்மேரிட் ஆஸ் வெல். ஸோ ஐம் ஸ்டில் பேச்சுலர். ஸோ ஐ கேன் டேக் ரிஸ்க். ஸோ என்ன பண்ணணும்னு நான் வந்து ஏதாவது ஒரு ஃபிகர் அவுட் பண்ணிட்டு தான் நான் வரேன். பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்று நோட் பண்ணேன். சைக்கலாஜிக்கலாகவும் சரி ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் சரி, இப்போ மார்க்கெட் கண்டிஷன்ஸும் நீங்களும் உங்களோட அந்த அந்த ஃப்ரீக்வன்சி, மார்க்கெட்டோட ஃப்ரீக்வன்சியும் உங்கள் ஃப்ரீக்வன்சியும் சிங்க்ல இருக்குன்னு வைங்களேன், மார்க்கெட் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக போகும். லைக் ஏதோ ஏதோ ஒரு எப்படி சொல்றது, நீங்கள் வந்து அன்கான்சியஸாகவே யூ வில் மேக் ரைட் டிசிஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா, அது வந்து ஒரு 2-3 கேனல் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த டிசிஷன் ரைட்டாக தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரீக்வன்சியில் அலைன் ஆகும்போது இது வந்து எனக்கு நிறைய நடந்திருக்கு. அதை தான் நம்ம வின்னிங் ஸ்ட்ரீக்னு சொல்லுவோம். பட் ஸ்டில் டீகோடிங் இட், அந்த ஃப்ரீக்வன்சியில் அலைன் ஆகும்போது லைக் unconsciously you will make certain decisions which will be right. So and also நீங்க என்டர் ஆகிற பொசிஷன் எல்லாமே வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக மார்க்கெட் வில் மூவ் டு தி டிபி. இந்த கன்சால்டேட் ஆகி அப்படியே எட்ஜிங் பண்ணிட்டு டிபி போகிறது அப்படிலாம் இல்லாமல் எஃபர்ட்லெஸ்ஸாக போகும். நீங்கள் என்டர் ஆனாலே வந்து ப்ராப்பராக என்டர் ஆவீங்க, அந்த இடத்துக்கு திரும்ப ப்ரைஸ் வராது, திரும்ப போகும். உங்களுக்கு நடக்குமா இல்லையான்னு தெரியல, எனக்கு நடக்கும் நிறையா. ஸோ அந்த ஜோனுக்கு நான் வந்து இந்த அக்கௌண்ட்டில் நான் போனதே கிடையாது. ஸோ விச் மீன்ஸ் லைக் ஐ எம் டூயிங் சம்திங் டெரிபிளி ராங். மார்க்கெட் இஸ் லைக் ரியலி டெல்லிங் மீ யூ ஆர் நாட் இன் சிங்க் வித் மீ. நீ என் கூட சிங்க்ல இல்லாத வரைக்கும் நீ என்ட்ரி ஆனினா இதுதான் நடக்குன்ற மாதிரி மார்க்கெட் என்கிட்ட சொல்லிட்டே இருந்திருக்கு. நான் வந்து கேட்கல, நானும் டைம் கொடுத்து பார்த்தேன். லைக் நான் சிங்க் ஆகலை, எனக்கு தெரியல என்ன பிரச்சனை என்னன்னு, என்ன ஒன்றும் புரியல எனக்கு. ஸோ நான் இன்னும் ஃபிகர் அவுட்டும் பண்ணலை. ஸோ அதான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ரேண்டிங் இட் அவுட். ஸோ இதுலேருந்து மேபி உங்களுக்கு என்ன டேக்அவே இருக்கும்னா, ட்ரேடிங் இஸ் டஃப், ட்ரேடிங் இஸ் நாட் ஈஸி. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி 2 டைப் ஆஃப் லூசிங் அக்கௌண்ட் இருக்கும், ப்ளோயிங் அக்கௌண்ட். ஒன்று வந்து 80% ஆஃப் பீப்புள் வந்து ஒரே நாளில் அக்கௌண்ட் விடுவாங்க, இல்லை டில்ட் ட்ரேடிங் பண்ணி விடுவாங்க, இல்லையா ரிவென்ஸ் ட்ரேடிங் பண்ணி அப்போவே வந்து டெய்லி ட்ராடவுன் லிமிட் ரீச் ஆகும். அந்த மாதிரி வந்து அதிகமாக இருக்குது அந்த மாதிரி பண்ணுறது. பட் இப்படி வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக ரத்தத்தை ப்ளீட் பண்ணி அக்கௌண்ட் விடுறதுங்கிறது வந்து அதிகமாக யாரும் பண்ண மாட்டாங்க. லைக் பண்ண மாட்டாங்கன்னா 2 டைப் ஆஃப் லூசிங் அக்கௌண்ட்டில் வந்து 80% அது 20% இதுன்னா லைக் இட்ஸ் வெரி ரேர் டு சி திங்ஸ் ஹேப்பன். லைக் இது நடக்குது அப்படின்னா ஃபண்டமெண்டலி யூ ஆர் ஃபக்ட் அப், யூ ஆர் ராங். என்ன நீ யூ கேனாட் ஆர்கியூ திஸ். லைக் ஸ்ட்ராட்டஜிக்கலியே நீ வந்து தப்பு அப்படின்ற ஒரு சினாரியோ தான். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு ஏதோ இந்தாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இதை வந்து காட்டணுன்ட்டு இருந்தேன். ஸோ எடுத்த எல்லா ட்ரேடுமே வந்து 2 ட்ரேடு தான் வந்து வின்னிங் ட்ரேட். லைக் ஐம் நாட், திஸ் இஸ் நாட் ஈவன் ட்ரேடிங் எனிமோர். லைக் இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரேடிங்கே கிடையாது. இது வின் ரேட்லாம் வந்து இந்த சொல்லுவான்ல, எச்சி துப்புறதை விட கேவலமாக இருக்கிறேன் என் வாழ்க்கைமான, அந்த மாதிரி 8% வின் ரேட்டில் வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ என்னோட யூஸ்வல் வின் ரேட் வந்து 50-60% இருக்கும். ஆனால் டில்ட்டும் ஆகலை. ஸோ நான் டில்ட்டும் ஆகலை. ஒரு ட்ரேட்னா ஒரு ட்ரேடு தான். நான் இதுக்கு முன்னாடி ப்ரீ டிஃபைன்டாக லைக் என்ன வச்சிருக்கணும் அதுதான் பண்ணியிருக்கேன். டில்ட் ஆகலை. டில்ட் ஆகி வச்சுன்னா ஐ கேன் பிளேம் ஆன் இட். டில்ட்டும் ஆகலை. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் வைஸ்லேயே வந்து நான் தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ ஃபியூச்சர்ஸில் எடுத்த அக்கௌண்ட்லாம் வந்து நல்லா போயிட்டுருக்கு. இதில் எடுத்த அக்கௌண்ட்லாம் லாஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து நான் ஜேர்னல் பண்ணி வச்சுருக்கேன். என்ன கேட்டால் நான் வந்து திரும்ப திரும்ப நீ அதை எடுப்பியான்னு கேட்டால் நான் எடுப்பேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதான் சொல்கிறேனே, ஒரு 20ல் 12-13 ட்ரேட் எஸ்எல் அடிச்சுட்டு தான் போயிருக்கு. இந்த இடத்துல நான் என்ன சரி பண்ணலான்னு பார்த்தேன்னா, மேபி நான் இந்த இடத்துல ஒரு யோசிச்சு பார்த்தேன்னா, அந்த 13 ட்ரேடை வந்து நான் எஸ்எல் அடிக்காமல், அதாவது எஸ்எல் அடிக்காமனா என் எஸ்எல் ட்ரிகர் ஆகாத மாதிரி நான் வந்து மூவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து
கண்டிப்பாக இந்த அக்கௌண்ட் பாசிட்டிவ்ல இருந்திருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கலான்னு பார்த்தா, மிஸ்டேக் ஒன் வந்து கொஞ்சம் என்ட்ரி வந்து சீக்கிரமாக என்ட்ரி ஆகிட்டேன். ஓகே, ஸோ ஒரு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் சீக்கிரமாகவே என்ட்ரி ஆகிட்டேன். லைக் எக்ஸாம்பிளுக்கு வந்து எஃப்இஜி டேப்பில் வந்து என்ட்ரி ஆகிறேன்னு வைங்களேன், அவன் என்ன பண்ணுறான், எஃப்இஜி டேப் ஆகி ரிவர்ஸ் ஆவான்னு சொல்லிட்டு நான் என்ட்ரி ஆகுறேன். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், ரிஜெக்ஷன் பிளாக் வரைக்கும் போகிறான். சம்டைம்ஸ் அந்த ஹைஸையும் ட்ரிகர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ராப் ஆகிறான். புரியுதுங்களா என்ன சொல்றது? அந்த மாதிரி வந்து எனக்கு எஸ்எல் அடிக்குது. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேபி வெயிட் பண்ணி எஃபிஜி டேப் ஆகிற இடத்துல எனக்கு வந்து டர்ட்டில் சூப்பும் வந்து அந்த கான்செப்டும் நாங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து எனக்கு அந்த டர்ட்டில் சூப், மோஸ்ட்லி டர்ட்டில் சூப் நடக்குது எஃபிஜிக்குள்ள அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து அவன் வந்து திரும்ப ஹையர் ஐ வைக்கிற ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. ஏன்னா டர்ட்டில் சூப் நடக்கும்போது ஆல்ரெடி ஆர்டர் பேர் நடந்திருக்கும். த ப்ராபபிலிட்டி ஆஃப் மார்க்கெட் மேக்கிங் ஹையர் ஹை இஸ் வெரி லோ. அதாவது நான் வந்து செல்லிங் செனாரியோவில் சொல்றேன். ஸோ டர்ட்டில் சூப்பை வந்து அங்க அங்க வந்து அந்த எஃபிஜிக்குள்ள நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த சூப் நடந்ததுக்கு அப்புறம் நான் வந்து என்டர் ஆனேன்னா மேபி ஐ குட் ஹவ் அவாய்டட் மார்க்கெட் கோயிங் அகெயின்ஸ்ட் மீ அப்படின்றது நான் யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ட்ரி வந்து அதான் என்ட்ரி கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கணும். எஸ்எல் வந்து எனக்கு தெரிஞ்ச எஸ்எல் ஓகேஷ் தான். ஏன்னா வந்து எஸ்எல் அதுக்கு மேலே என்னால் வைக்க முடியாது. ஏன்னா அதுக்கு மேலே வச்சுன்னா எனக்கு ஆர்ஆர் வந்து நான் புக் பண்ணுறதே 2R தான். ஸோ எஸ்எல்மே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஒரு எஃப்இஜி எடுக்கிறாங்கன்னா அந்த எஃப்இஜி மேலே தான் எஸ்எல் வைப்பாங்க. அந்த அந்த எஃப்இஜியோட ஃபில் ஆகும் பார்த்தீங்களா, மேலே டாப் குவாட்ரண்ட், அதில் அந்த எஃப்இஜி டாப்பில் தான் எஸ்எல் வைப்பாங்க. நான் வந்து அந்த எஃப்இஜி ஃபார்மான ஸ்விங்கையிலே வச்சிருவேன் எஸ்எல். ஸோ அதுக்கு மேலே என்னால் எஸ்எல் வந்து நவுத்த முடியாது. ஸோ இட்ஸ் இம்பாசிபிள் டு மீ. ஸோ ஐ கானாட் காம்ப்ரமைஸ் எஸ்எல் ஆன் தட். மேபி நான் வந்து என்னோட என்ட்ரியே வந்து நான் அதான் டர்ட்டில் சூப் ஆனதுக்கப்புறம் ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் ஆனதுக்கப்புறம் நான் வந்து என்ட்ரி வச்சேன்னா நான் தப்பிக்கலான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ பார்க்கலாம். இந்த நாஸ்டாக்ல 3 நாள் முன்னாடி வந்து ரீசெண்டாக ஒரு ட்ரம்ப் சைனா டேரிஃப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை போட்டான் பார்த்தீங்களா ஒரு குண்டு. அந்த ட்ரேடு எடுத்திருந்தேன். அந்த ட்ரேடு வந்து செல் போயிருந்தேன். ஆக்சுவலாக அந்த ட்ரேட் வந்து ஹெவி ரிஸ்க். ஏன்னா அது வந்து ப்ராபிலிட்டி கம்மி. ஆனால் அதான் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு தான் அது அந்த ட்ரேடு. ஏன்னா யூஆர் கோயிங் அகெயின்ஸ்ட் த ட்ரெண்ட், யூஆர் செல்லிங் அட் த டாப், ஸோ ப்ராபிலிட்டி ஆர் லோ. ஸோ அதனால வந்து இந்த அக்கௌண்ட்டை நான் ஏற்கலன்னா ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட் வந்து ரத்தத்தோடு ஓடிட்டு இருக்குது. இந்த அக்கௌண்ட்டு பிளட்டு வந்துட்டு இருக்குது. இன்டென்சிக் ட்ராமா சென்டருக்கு இவனை கூப்பிட்டு போகணும், ஐசியூவில் கூப்பிட்டு போயிட்டு இவனை அட்மிட் பண்ணுற நிலமையில இந்த அக்கௌண்ட் இருக்கு. திரும்ப நான் வந்து போய் செவத்துல முட்டிப்பேன்னு சொல்லிட்டு நம்மளால எடுக்க முடியாது. ஏன்னா அது ஹை ரிஸ்க்ன்றனால நான் வந்து ஃபியூச்சர்ஸ்ல எடுத்தேன். பார்த்தா அவன் கொடுத்துட்டான் 10,000 கொடுக்குறான் டமால்னு. இவன் போய் இதுல எடுத்திருக்கலாமோ அப்படின்ட்டு ஒரு யோசனை. பட் ஸ்டில் எமோஷனலா தள்ளி வச்சுட்டு ரிசல்ட்டை தள்ளி வச்சுட்டு பார்த்தா வாட் ஐ டிட் வாஸ் ரைட். ஏன்னா அது ஹை ரிஸ்க், இட் ஜஸ்ட் பிளேட் அவுட், அவ்வளோதான். பட் இட் வாஸ் அன் ஹை ரிஸ்க். இதே வந்து நான் லூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் வந்து ஐ வுட் ஹவ் ரிக்ரெட்டட் டேக்கிங் இன் திஸ் அக்கௌண்ட். ஸோ அவ்வளோதாங்க. இப்போதான் எந்திரிச்சேன். ஒரு காஃபி குடிச்சிட்டு அதான் டேவிட் ஆஃப் காஃபி வாங்கியிருந்தேன். நல்லா உப்புங்கிற சர்க்கரை எல்லாம் போடாம அப்படியே நல்லா கசப்பா அடித்தேன். அடிச்சுட்டு சரி இதை பற்றி இதை சொல்லணும், இதை செஸ்ட்லேருந்து வெளியே கொண்டு வரணும், இதை தூக்கி கெடாசணும், இந்த அக்கௌண்ட்டை வந்து மண்ணை போட்டு மூடிட்டு அடுத்த வேலையை பார்க்கணுன்ற ஒரு நிலைமைக்கு வந்தனால ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு யூனோ இந்த மாதிரி சரி பேசலாம். தெரியல, ஒரு 8 பேர் லைக் பண்றீங்க எல்லா வீடியோவும் கன்சிஸ்டண்டா வந்து ஒரு 5 கன்சிஸ்டண்டா எல்லாருமே ஒரு 5-8 பேர் வந்து லைக் பண்றீங்க. தெரியல இந்த வீடியோ யாருக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு கூட தெரியல, நானே ஒரு டம்மி பாபா. ஆனா அந்த 8 பேர் லைக் பண்றீங்க இல்லையா, ஸோ அதை பார்க்கும்போது வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடா இருக்கு. மோட்டிவேட் இந்த சென்ஸ் வந்து நம்ம சொல்றது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு டேக்அவே இருக்கு அவங்களுக்கு, நானும் வந்து கத்துக்கிறேன். ஸோ ஒரு ஃபீட்பேக் லூப் இருக்கு. ஸோ தேங்க்யூ அந்த 8 பேர் 10 பேர் யார் லைக் பண்றீங்களோ ரொம்ப தேங்க்யூ. நீங்க வந்து நீங்க அதை பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. நான் அதிகமாக கேட்கவும் மாட்டேன், வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கலாம் நான் அதிகமாக கேட்க மாட்டேன். பட் நீங்களா பண்றீங்கும் போது எனக்கு ஐ எம் வெரி கிரேட்ஃபுல், ஐ எம் வெரி
யா அதான் ரொம்ப தேங்க்யூ ஃபார் டூயிங் தட். ஸோ ஐம் கைண்ட் ஆஃப் ரொம்ப லோ ஃபேஸ் இன் மை லைஃப். ஸோ பாப்போம், 2 நாள் ஒரு பிரேக் எடுத்துட்டு மண்டே ஒரு ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் எடுத்து பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ சிஎஃப்டி இல்லாமல் ஃபியூச்சர்ஸில் கொஞ்சம் ப்ராப்பராக சில்லாக பண்ணலான்ட்டு இருந்தேன். நடுவில் இவங்களோட இது பார்த்துட்டு இருந்தேன். டாக்டர் மேட்ரிக்ஸ் வந்து அவங்க சேனலில் வந்து கார்த்தியோ அவர் வந்து இது பண்ணிருக்காரு, ஃபியூச்சர்ஸ் சாரி லண்டன் செஷனில் வந்து நாஸ்டாக் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் பார்த்தேன், லைக் இதுவும் ஒரு ரேண்ட் தான். அவரோட வீடியோ பார்த்தேன். அவர் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. எனக்கு என்னன்னு தெரியல, லைக் ரொம்ப காமா அவர் பேசுற விதமே வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா காமா, ஒரு ஒரு பரபரப்பு இல்லை அவர் பேச்சுல, ஒரு ஒரு பதட்டம் இல்லாம தெரியல. அவரு அதான் அன்னைக்கு மட்டும்தான் அப்படி இருக்கிறாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் பேசுறதே அப்படிதான் இருக்காரு. ரொம்ப அது பார்க்கவே வந்து ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப தெரப்பட்டிக்கா இருந்தது. நல்லா நம்ம அவர் எமோஷன்ஸ் வந்து எப்படி கண்ட்ரோல் லைன் செக்ல வச்சிருக்காருன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். லைக் ரொம்ப காமா நிதானமா ஒரு எஃப்இஜி இருக்கு, அது அது அழகா சொல்றதா இருக்கட்டும், ரொம்ப கிளியர் கட்டா வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு, விச் ஷோஸ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மார்க்கெட். ஸோ அதுல இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். ஆக்சுவலா அவர் எப்படி பண்றாரு, அவர்கிட்ட கேட்டிருக்கேன் இந்த மாதிரி உங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிளான் சொல்லுங்க அப்படின்ட்டு. மண்டே வந்து சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ மண்டே கண்டிப்பா பார்ப்போம் அவர் என்ன பண்றாரு என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் டேஷ்போர்ட் காட்டினாங்க ஆக்சுவலா. ஸோ டேஷ்போர்ட் வாஸ் ஃபைன் ஷிட். பிகாஸ் லைக் 10 out of 10 சிக்குன்ற மாதிரி அந்த டேஷ்போர்ட் வந்து ப்ராஜெக்ட் எக்ஸ் ரொம்ப அழகா இருந்தது. கம்மி நம்பர் ஆஃப் ட்ரெக்ஸ் தான் எடுக்கிறாரு. லைக் 300 புக் பண்றாரு கன்சிஸ்டண்டா, 250 300 புக் பண்றாரு. ஆனால் வெரி லோ டே. ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளான செட்டப் இல்லை. ஆர்எல் செட்டப் டேர்னிங் எகெயின்ஸ்ட் அஸ்ன்ற போது அட்லீஸ்ட் பிரேக் ஈவன் ஆர் கொஞ்சம் ப்ராஃபிட்ல புக் பண்றாரு. லைக் ரொம்ப கன்சிஸ்டண்டா இருக்காரு. அதுதான் வந்து எனக்கு லைக் அவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமே நிறைய அப்படின்ற மாதிரி எனக்கு கொண்டு வந்த விஷயம் வந்து ரொம்ப கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்றாரு. ஸோ பார்க்கலாம், நான் அது பார்த்துட்டு இருக்கேன். சும்மா அவர்கிட்ட இருந்து ஏதாவது டேக்அவே கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. லைக் அது வந்து நான் அவரோட இதை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஐ ஆல்ரெடி ஹாவ் அ பிளான், ஐ ஆல்ரெடி ஹாவ் அ பேக் டெஸ்டட் பிளான் மாடல் இருக்கு எனக்கு. அண்ட் இட் ஒர்க் குட். ஓகே, நான் வந்து இப்போ வந்து எனக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி மேலே தப்பு இல்லை, நல்லா தான் ஒர்க் ஆகும். எங்க தப்பு பண்ணேன்னா சைக்கலாஜிக்கலாக தான் நான் மிஸ்டேக் பண்ணுறேன். ஸோ அவர்கிட்ட இருந்து நான் அந்த கன்சிஸ்டன்சியும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் எங்கெங்கெல்லாம் யார்கிட்ட இருந்தாலும் எதெல்லாம் கற்றுக்க முடியுமோ அதெல்லாம் வந்து கற்றுக்கலான்ட்டு இருக்கேன். கற்றுக்கிட்டு தான் இருந்தேன். பட் சும்மா அவர் டக்குன்னு ஞாபகம் வந்தார் இதை பற்றி பேசும்போது. ஸோ மண்டே அவர் சொல்கிறேன்னாரு, பார்ப்போம். ஸோ சண்டேவோ மண்டேவோ தீபாவளின்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி தீபாவளி. எனக்கு வந்து எனக்கு எல்லா வருஷமும் வந்து எனக்கு தீபாவளி இஸ் கைண்ட் ஆஃப் அ டிப்ரெசிங் டே ஃபார் மீ. லைக் ஏதாவது ஒன்று நடந்துடும். ஸோ நான் இதுன்னு சொல்லலை, இந்த இப்போ நான் அக்கௌண்ட் லூஸ் பண்ணேன் அதனால இந்த டிப்ரெஷன் சொல்லி இந்த அக்கௌண்ட் I don't give a fuck about this account anymore. I was sad, yes, because account was in drawdown, but now the account is blown. I do not give a fuck. Like ஏறி மிதிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போய்கிட்டே இருந்தால் தான் வேலையாகும். ஸோ பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் psychologically rooted in a way that Diwalis are not that happy to me. Like I will always feel lonely in Diwali. ஸோ நான் பாட்டுக்கு ஜாலியாக இருப்பேன். ஊரே பட்டாசு வச்சு ஜாலியாக இருக்கும், நான் பாட்டுக்கு இருப்பேன். ஸோ இட்ஸ் தட் கைண்ட் ஆஃப் வீக் ஃபார் மீ. ஸோ ஏன் தீபாவளி அன்னைக்கு என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன், சார்ட்டில் உட்காந்து ஃபுல்லாக குக் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஒரு 4 காஃபி போட்டுட்டு ஒரு சார்ட்டிங் செஷனை உட்காந்துட்டு எனக்கு அதுதான் நிம்மதியாக இருக்கும் எனக்கு. ஸோ அது பண்ணலான்ட்டு இருக்கேன். So yeah, again sorry for making this video depressing or sad or like கொஞ்சம் அந்த நோட்ல தான் இருக்கும். பட் sorry for that because it's a festive week. So yeah, happy Diwali for everyone. ஸோ அந்த தீபாவளியோட கான்செப்டே வந்து கெட்டதை வந்து ஒரு நல்லது ஜெயிக்குதுன்ற கான்செப்ட் தானே. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு ராவணன் கெட்டவனா அப்படின்ற கான்செப்ட் அதுக்குள்ள போக விரும்பல. பிகாஸ் ஆப்வியஸ்லி யூ நோ, பட் அந்த கான்செப்ட் இஸ் அ குட் ஒன்.
அந்த தீபாவளிங்கிற நாள் அன்னைக்கு வந்து ஒரு கெட்டதை வந்து ஒரு நல்லது வந்து வின் பண்ணுது, அதை வந்து எல்லாரும் ஒரு அதை கொண்டாடணும் அப்படின்ற ஒரு இதுதான். ஸோ ஆன் தட் நோட், நமக்குள்ளேயும் எல்லா கெட்டவனும் இருக்கான். கெட்டவன் இந்த சென்ஸ் வந்து ட்ரேடிங் லென்ஸ், ட்ரேடிங் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது நமக்குள்ள அந்த டில்ட் ட்ரேடிங்கை கொண்டு வரவன் அவன் கெட்டவன். நமக்குள்ள செட்டப்பே இல்லாம எட்ரா செட்டப்னு சொல்ல தூண்டுறவன் கெட்டவன். நமக்குள்ள ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ண தூண்டுறவன் கெட்டவன். நமக்குள்ள இருக்கிற இந்த ஜேர்னல் பண்ணா விடாம பண்றவன் கெட்டவன். ஸோ இந்த கெட்டவனுங்களெல்லாம் நம்ம தீபாவளியோட அழிச்சிட்டு அடுத்த நாள்ல இருந்து அந்த கெட்டவனுங்களை அழிச்சிட்டு அந்த ஒரு ஒரு நல்லவனா வந்து நல்லதா வந்து எடுத்துக்கிட்டு ஒரு அந்த ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லவனா மூவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இந்த வீடியோ வின் பண்றேன். ஸோ தெரியல, இது வந்து யாரு பார்ப்பீங்க என்னன்னு கூட தெரியல. எகெயின் இது வந்து ஒரு மாதிரி சோகமான சங்கீதத்தை வாசிக்கிற வீடியோ தான். ஸோ யா, எனிவேஸ் யா. ஸோ இதுக்கு மேலே ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் பி சேட் எனிமோர். ஸோ fuck this shit. Next video we will be so back baby. So yeah, let's go. This your CK signing off. So until next video, this is your boy signing off. Yeah, CK, bye bye.